அந்த போலி நகை விஷயத்தை வச்சு இன்னும் நம்ம குடும்பத்துக்குள்ள பெரிய குழப்பத்தையே உண்டாக்கி இருப்பா. அப்பா, இவ வாழ வந்தவளே இல்லப்பா, கதிர பழி வாங்க வந்தவ. நாம தான் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கதிரால வீணாயிடக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா இப்போ இவளாலதான் கதிரோட வாழ்க்கைய வீணா போச்சு. ஜனங்களே பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் சொன்னீங்கன்னு தான் இவளை வாழ வைக்க நான் நினைச்சேன். ஆனா ஏன் பையன் அராஜகமா தாலி கட்டினாங்கிறதுக்காக அவனை பழி வாங்குறேன்னு மனசுல வஞ்சத்தை வச்சுக்கிட்டு தான் என் வீட்டுக்கே இவ வந்திருக்கா. என்ன இப்படி சொல்றாங்க? தப்ப சரி செய்ய நினைச்சதுக்கு எங்களுக்கு இது தண்டனையா? இவங்க வீட்டு பையன் தப்பு பண்ணாமலா ஏன் பையன் வழியில போய் தப்பு பண்ணா? நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. அந்த அம்மா சொல்றது சரிதானே? ஆமா ஆமா, அன்பு கோவக்காரிதான், பண்ணாலும் பண்ணிருப்பா. நீங்களே இப்ப சொல்லுங்க, இவளை நாங்க இதுக்கு மேலயும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமா? பொண்ணுக்கு மட்டும்தான் வாழ்க்கையா? ஆம்பளை பிள்ளைக்கு மனசு இருக்காதா? என் பையன் நிம்மதியா வாழ வேண்டாமா? சொல்லுங்க. இதுல நாங்க என்னமா சொல்றது? நீங்களே முடிவெடுத்துக்கோங்கம்மா. அப்பா, இப்ப என்னப்பா பண்ணலாம்? நீங்க சொல்றதுதான். அதான் நான் ஏற்கனவே தெளிவா சொல்லியிருந்தேனே, 2 நாள்ல ஆதாரத்தோட நிரூபிக்கலன்னா நம்ம வீட்ல இவளுக்கு இடம் இல்லைன்னு. அதான் என்னோட முடிவு. தாத்தா, என்ன நீங்க என்கிட்ட பேசாத நீ. கதிர், எல்லாரும் வண்டியில ஏறுங்க. இனி நமக்கு இங்க வேலை இல்லை, வாங்க கிளம்பலாம். என்ன மறுபடியும் இப்படி சொல்லிட்டு போறாங்க?